வணக்கம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு பல்வேறு கட்சிகள் தீவிரமான அரசியல் பயணத்தில் தேர்தல் காலத்தில் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு கட்ட பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியே வந்த பிறகு தனித்து நின்று நம்ம இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி யாருடன் கூட்டணி இல்லை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு இருக்கிறவங்களே இருக்கட்டும், இனிமேல் நான் எந்த கூட்டணியிலும் நான் இணையலை அப்படிங்கிற அளவில் அவர் தன்னிச்சையாகவே ஒரு பெரிய ஒரு ஆர்மி மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிச்சு நிற்கிறாரு. இந்த சூழல் மேலோங்குமா, இல்லை அவருக்கு பின்னாடி சரிவு கொடுக்குமா, இல்லை அவருடைய அடுத்து அரசியல் நகர்வுகளுக்கு அடுத்தடுத்து மேலே நோக்கி அவர் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்குமாங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதே நேரத்தில் சசிகலா அவர்களுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் ஒரு செய்திகளாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது டிடிவி தினகரன், சசிகலா இவர்களெல்லாம் மீண்டும் நம்ம அவங்களோட இணைந்து நம்ம தேர்தலை சந்திக்கலாம், நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து இணைந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி சார்பாக சசிகலாவுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருப்பதாக அரசியல் புரசலாக வரக்கூடிய செய்திகளாக பார்க்கப்படுகிறது. அப்படின்னா பன்னீர்செல்வத்தை சேர்ப்பாங்களா? ஏன்னா அதிமுகவிலிருந்து அவரை வெளியேற்றிய பிறகு, சசிகலாவும் வெளியேற்றிய பிறகு, டிடிவி தினகரன் வெளியேற்றிய பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வழக்குகளிலிருந்து அவர் நீதிமன்றம் மூலிமா வெற்றி பெற்று கொண்டே வந்திருக்கிறாரு. இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆகியிருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் தற்போது சசிகலாவுடன் இணைவதற்கு வாய்ப்புகள் ஒரு 90% இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் ரகசிய பேச்சுவார்த்தைகள் எடப்பாடி பழனிசாமி சார்பாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சசிகலா அவர்களுடன் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் அது சாத்தியப்பட்டால் ஒருவேளை சசிகலா இந்த நிலைக்கு நாம் ஒரு அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறோம், 4.5 ஆண்டுகள் சிஎம்மாக இருந்திருக்கிறோம், இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறோமே, இதுக்கெல்லாம் ஒரு அடித்தளமாக நமக்கு வாய்ப்பு கொடுத்தது சசிகலா தானே. அதனால் அவங்களுக்கு நம்ம ஏன் நம்ம அவங்களோட சேர்ந்து எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசிச்சிருக்கலாம். அதனால் அவங்களோட ரகசிய பேச்சுவார்த்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையானால் அந்த பட்சத்தில் ஓபிஎஸ் கூட இணைச்சிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை இருக்கிற நேரத்தில் 2 பேரும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் வெளியேற்றி இருக்கிறாங்க. சசிகலா ஒன்றா இணைத்து சசிகலாவுடன் ஒன்றா இந்த தேர்தலை சந்திப்பார்கள், அதிமுகவில் ஒன்றிணைவாங்களே தவிர ஓபிஎஸ்ஸை இணைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமாக முடிவெடுத்து சசிகலாவை டிடிவி தினகரனை கூட இணைக்கிறாங்களோ இல்லையா, சசிகலாவை இணைத்து அதிமுகவில் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது இல்லையா, அது சசிகலாவை இணைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்கும் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.